மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக உங்களை எல்லாம் ஜீவனோடு பார்க்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறபடினால் கர்த்தரோட நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அநேக விதமான கஷ்டங்களின் வழியாகத்தான் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியிலே மனிதன் பிறந்தாலே அவனுக்கு கஷ்டங்கள் உண்டு என்பது ஆண்டவர் இயேசுனுடைய மாறாத வார்த்தை தான். ஆனால் அந்த நிலையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை கஷ்டத்தின் மத்தியிலே நம்மை தாங்கி வழிநடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் இக்கட்டின் வேளையிலே, ஆபத்தின் வேளையிலே ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டுமே நமக்கு உதவி செய்ய முடியும். அந்த நம்பிக்கை இருந்து யார் யார் இந்த ஆண்டவரை சார்ந்து கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் அவர் சமயத்திற்கேற்ற சகாயராய் இருந்து வழிநடத்தி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்னின்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறதான் அடியேனுக்கும் கர்த்தர் சரீரத்திலே நல்ல ஒரு ஆரோக்கியத்தை இந்த நாளிலே தந்திருக்கிறார். 2 வாரத்திற்கு மேலாக வைரல் ஃபீவர் இருந்தபடினால் ரொம்ப பலவீனப்பட்டு இருந்தேன். என்றாலும் மருத்துவமனைக்கு போகாமலேயே ஆண்டவர் இயேசு என்னை இந்த அளவுக்கு பலப்படுத்தி இருக்கிறார் என்றால் ஆண்டவர் இயேசுனுடைய கிருபை தான். கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு, கிருபை உனக்கு எதற்கு போதும்? எல்லாவற்றிற்கும் அவருடைய கிருபை. எந்த அளவுக்கு கிருபை உங்களுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்க எல்லா காரியத்திலும் வெற்றியின் ஜீவியம் செய்கிறவர்களாக காண முடியும். நிறைய பேர் மனிதர்களை நம்புகிறாங்க, ஆனா அவர்களுக்கு கர்த்தருடைய கிருபை அதிகமாக என்ன செய்கிறது இல்லை, கிடைக்கிறது இல்லை. கிருபையை நம்பி அந்த கிருபாசன தண்டை, ஆண்டவர் இருக்கிற சிங்காசனத்துடைய பெயர் எனது கிருபை ஆசனம். அந்த கிருபாசன தண்டையில யாரெல்லாம் வந்து போகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறதான நன்மை கிருபையினால வந்து என்ன செய்ய கொடுக்கிறார். நாமெல்லாம் ஆண்டவரிடத்துல போய் நிற்பதற்கு தகுதியே, ஆனா ஆண்டவர் தயவு பாராட்டி நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எங்கேயோ இருந்த நம்ம அவர் மீட்டெடுத்து அவருடைய பிள்ளை என்னதான பேரை நெத்தியில எழுதி ஒட்டியிருக்கிறார். நெத்தியில ஒட்டியிருக்கிறார். என்ன பேர்? இவர்கள் இயேசுவின் பிள்ளை. அந்த பேர் இருக்கிறபடினால நம்மெல்லாம் ரொம்ப பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த நெத்தியில் எழுதியிருக்கிறது உங்களுக்கு தெரிகிறதோ தெரியலையோ, யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். அந்த சாத்தானுக்கு தெரிகிறபடினால தான் விடுதலையோடு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அவனால் செயல்பட முடியல. மற்ற இடத்துல விடுதலையோடு செயல்படுகிறான். ஆண்டுடைய பிள்ளை ஆகிய நம்மிடத்தில் அவனால் விடுதலையோடு செயல்பட முடியல. நாம் அந்த விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறபடினால் எல்லா நிலைகளிலேயும் ஆண்டவருடைய கிருபையை தந்து நமக்கு வெற்றியை தந்து வந்திருக்கிறார். இதற்காக கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நேற்று இரவு 11 மணி வரைக்கும் எனக்கு ரொம்ப பலவீனம் தான். ஆனால் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்த போது ஆண்டவர் இன்றைக்கு எத்தனை மணி நேரம்னாலும் நின்று ஆராதனை நடத்தலாம் அந்த பலனையும் சக்தியும் தந்திருக்கிறார். அநேகர் சொன்னாங்க, நீங்கள் மருத்துவமனைக்கு போங்க, மருத்துவமனைக்கு போனால் தான் இந்த ஃபீவருக்கு உங்களுக்கு கொஞ்சம் பலம் கிடைக்கும், குளுக்கோஸ் ஏற்றுவாங்க, சில ஹெல்த்தான மருந்தெல்லாம் தருவாங்கன்னு நான் ஆண்டோடைய பொறுப்பிலே வந்து போட்டுட்டு ஆண்டவர் என்னை வந்து என்ன செய்வார், பலப்படுத்துவார் என்று சொல்லி நம்பி நான் ஸ்பெஷலாக நைட்டு ஜெபித்தேன். என்னை குறித்து தெரிந்தவர்கள் ஒரு சிலர் வீட்டில் வந்து விசாரித்தீங்க, சோத்துறோம். சிலர் எனக்காக பிரயாசத்தோடு ஜெபித்தீங்க. அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தெல்லாம் கட்டிடுவாராக. அவருடைய நாமத்தால் நீங்கள் ஜெபித்த ஜெபம் ஆண்டவர் என் மேல் வைத்ததான கிருபை என்னை பலப்படுத்தி உங்களுக்கு முன்பதாக நிலைநிறுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்தினதான கர்த்தர் உங்களை வந்து என்ன செய்வார், பலப்படுத்துவார். ஒரு அறிவிப்பு, வருகிற வெள்ளிக்கிழமை இரவு நமக்கு விழிப்பு ஜெபம் உண்டு. இந்த இடத்துல 10 மணி அளவில் விழிப்பு ஜெபம் நடைபெறும். இதில் தேவனுடைய பிள்ளைகள்
தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, சபைக்காக நீங்கள் கடந்து வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். சமயம் மிக சுருக்கமாகத்தான் இருக்கிறது. என்றாலும் கர்த்தர் தருகிறதான வார்த்தையை நாம் பார்க்கலாம். வாசிப்போம். 1 நாளாகமத்தினுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம். 1 நாளாகமத்தினுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 9 வாசிப்போம். 9 பக்கம் வாசிப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த 1 நாளாகமத்தில் நீங்க 1வது வசனத்திலிருந்து வாசித்தீர்களானால் இந்த வசனம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிறைய வம்ச அட்டவணைகளை ஒவ்வொன்றாக அங்கே எழுதி கொண்டே வந்திருக்கிறது. இந்த யாபேசுக்கு முன்னாடி சுமார் 425 பேரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இதில் இந்த 1 நாளாகமத்தில் 1 அதிகாரத்தில் இருந்து இந்த 4வது அதிகாரம் 10வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது சுமார் 425 பேரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த யாபேஸ் என்றதான பேர் வந்த உடனே இந்த வசனம் ரொம்ப ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடியதான ஒரு வசனமாக காணப்படுகிறது. இதற்கு முன்னாடி ஃபுல்லாக இவனை பெற்றான், இவனுடைய சந்ததி இவனுடைய சந்ததி இப்படியே மாறி 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 சந்ததிகளெல்லாம் போட்டுக்கொண்டு வந்துவிட்டு இந்த யாபேசும் எந்த சந்ததியில் வந்தான் என்று சொல்லிவிட்டு அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாபேஸ் தேவனிடத்துல ஜெபம் பண்ணினான். அவன் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டருளினான். வேற இதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட யாரை குறித்தும் அவருடைய செயல்பாடுகள் ஒன்றுமே சொல்லப்படவில்லை. இந்த யாபேசை அவருடைய தாயார் பெற்றபோது அந்த தாயார் தான் யாபேஸ் என்றதான பெயரை வைத்தாள். யாபேஸ் என்றதான வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? துக்கம். யாபேஸ் என்றதான வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? துக்கம். பொதுவாக குழந்தை பிறந்தாலே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அது ஆண் குழந்தை பிறந்தா அப்படி சந்தோஷம். ஆனா இந்த யாபேசனுடைய தாயாருக்கு ஆண் குழந்தை பிறந்தது என்று சொல்லுகிறதான அந்த செய்தி இவளுக்கு தெரிகிறது. எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லி. ஆனா இவள் அந்த குழந்தை பெற்றெடுத்ததை பற்றி சந்தோஷமா நினைக்கல. இவன் பிறந்து விட்டானே என்று சொல்லி அவனுக்கு இவன் துக்கத்தை உண்டாக்குகிறவன் என்றதான ஒரு பெயர் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இவன் பிறந்ததற்கு பிறகு இவனும் துக்கப்பட்டான். இவனை பெற்ற தாயும் துக்கப்பட்டாள். அவனுடைய குடும்பம் எல்லாம் துக்கப்பட்டது. அவனை சார்ந்தவர்கள் எல்லாம் துக்கப்பட்டார்கள். இப்போது இவன் வளர்ந்து கொண்டு வருகிறான். யாபேஸ் என்றதான இந்த பையன் சிறு வயதிலிருந்து அப்படியே வளர்ந்துட்டே வர்றான். வளர்ந்து இவனுக்கு நல்ல விவரம் தெரிகிறதான வயதுல இவன் நினைக்கிறான், என்னால என் குடும்பம் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, என்னால என்னுடைய பெற்றோர்கள் துக்கப்படுறாங்க, இந்த துக்கம் எல்லாம் மாற வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அவர்தான் ஆண்டவர். அவரிடத்துல போய் நம்முடைய ஜபத்தை என்ன செய்வோம், சொல்லுவோம் என்று சொல்லி இவன் நேர யாரிடத்துல போகிறான்? ஆண்டவரிடத்துல போகிறான். நல்ல திடகாத்திரமான வாலிபனாக இருக்கும்போது இவன் யாரை தேடுகிறான்? ஆண்டவரை தேடுகிறான். அவன் சொன்னதான முதல் வார்த்தையை, ஆண்டவர் என்னை என்ன செய்யணும்? அப்போ அந்த குடும்பத்தில் என்ன இல்லை? அவனிலையும் ஆசீர்வாதம் இல்லை, அவனுடைய குடும்பத்திலையும் ஆசீர்வாதம் இல்லை, அவன் செய்கிறதால ஒன்றிலுமே ஆசீர்வாதம் இல்லை. எனவே அவன் ஆண்டவரிடத்துல முதல் வார்த்தையை சொல்லுவான், ஆண்டவரே நீங்க என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அடுத்தால சொல்றான், என்னுடைய எல்லையை நீங்க பெரிய, அதாவது விசாலமாக்கணும்.
எதிலையுமே ஒரு விருத்தி இல்லை, எதிலையுமே அவனுக்கு ஒரு விருத்தி இல்லை. அந்த நாட்கள் அதிகமாக விவசாயங்கள் தான் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களில் அவன் செய்தான காரியங்களில், அவன் செய்த காரியம், அவனுடைய குடும்பத்தார் செய்த காரியங்களில் என்ன கிடையாது, விருத்தி இல்லை. அடுத்தபடியாக அவன் சொல்றான், உமது கரம். யாருடைய கரம்? கர்த்தருடைய கரம் உங்களோட இருக்க விரும்புகிறீங்களா? எத்தனை பேருக்கு ஆணுடைய கரம் உங்களோட இருக்க விருப்பம்? சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் எதற்காக உங்களோடு இருக்கணும்? முதலாவது, கரம் என்பது வழி நடத்தக்கூடியது. கரம் என்பது பிடித்து வழி நடத்தக்கூடியது. கரம் என்பது பராக்கிரமம் உள்ளது, நம்மை பாதுகாக்கக்கூடியது. கரம் என்பது நம்மை தூக்கி சுமக்கக்கூடியது. அவன் சொல்றான், இவ்வளவு நாள் நான் நிராதரமாக இருக்கிறேன், இவ்வளவு நாள் எந்த தெய்வமும் என்னோடு இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கணும், உமது கரம் என்னோடு இருக்கணும். அடுத்த சொல்றான், தீங்கு என்ன? அப்போ தீமையினால் அவன் நிறைந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆசீர்வாதம் இல்லை, விருத்தி இல்லை. அடுத்தபடியாக ஆண்டோடைய கரம் அவனோடு இல்லை. அடுத்தபடியாக எங்கே திரும்பினாலும் என்னதுதான்? தீமை தான். சந்தோஷப்படத்தக்கதான எந்த ஒரு காரியமே இவனுடைய குடும்பத்திலேயோ இவனிடத்திலேயோ இல்லை. ஆனால் அவன் நன்றாக அறிந்திருந்தான், ஆண்டவர் ஒருவர் தான் மனிதனை சந்தோஷமாக வைக்க கூடியவர் என்பதை நன்றாக அறிந்திருந்தான். இன்னைக்கு அநேக ஜனங்கள் நினைக்கிறாங்க, என்னுடைய சந்தோஷம் பணத்துல, என்னுடைய சந்தோஷம் பொருள்ல, என்னுடைய சந்தோஷம் மனிதர்களுடைய அன்புல, என்னுடைய சந்தோஷம் என்னுடைய உறவுகளில், சந்தோஷம் எங்கேயுமே இல்லை. எங்கே தான் இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல தான் இருக்கிறது. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய வரைக்கும் அவர் எந்த மதத்துக்காரங்களையும் என்ன செய்யலை. இந்துக்காரங்களும் இருக்கிறாரா? சொல்லுங்க, இந்துக்காரங்களும் இருக்கிறாரா? முஸ்லிம்களும் இருக்கிறாரா? ஜனங்கள் மத்தியில் தாழ்ந்தவள் என்று சொல்லி நினைக்கக்கூடியவர் இருக்கிறாரா? அவர் யாரையுமே வெறுக்கலை. அவர் சொல்றாரு, நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை, மனிதனா இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க என்னிடத்துல வாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அது என்னிடத்துல இங்க சொல்லப்பட்டிருக்க 4 காரியத்தை கேட்டான். ஆண்டவரிடத்துல எத்தனை காரியத்தை கேட்டான்? 4 காரியத்தை கேட்டான். இந்த 4 காரியத்தை அவனுக்கு கொடுத்தார். நான் தரமாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லலை. இவனுடைய வாழ்க்கையெல்லாம் துக்கமாக இருக்கிறது. சிறு வயதில் இருந்தே அவன் துக்கத்தோடு தான் அவன் வளர்ந்து கொண்டே வருகிறான். எப்படியெல்லாம் நினைச்சிருப்பான், எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, அவன் தாய் என்ன சொல்லியிருப்பா. சில குடும்பங்களை சொல்வார்கள் அல்லவா, இவன் பிறந்தான் அப்பன் அடிச்சுட்டான், இவன் பிறந்தான் கூட பிறந்தவன் அடிச்சுட்டான், செத்துருவாங்க சிலர். இவன் பிறந்தான் குடும்பத்துக்கு தரித்திரம் பிடிச்சது. அது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. இப்போ அந்த யாபேஸ் பிறந்ததற்கு பிறகு அங்கே ஒரு அடையாளம் இருக்கிறது. யாபேஸ் பிறந்ததற்கு பிறகு இந்த குடும்பம் எல்லாம் துக்கத்தில் இருக்கிறது. உங்களால் சில வேளைகளிலே உங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். இப்படி இவர்களை கட்டினபடினாலும் சீரழிறேனே, இப்படி ஒரு பிள்ளையை பெற்றபடினால் எனக்கு சங்கடமாக இருக்கிறது என்று சொல்லி அநேகர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய வேதனைகளை எல்லாம் நீங்க என்னிடத்துல, வேதனையை மனுஷனிடத்துல கொண்டு போனா எந்த மனுஷனும் வேதனை என்ன செய்ய மாட்டான், வாங்க மாட்டான். லாபத்துல பங்கெடுக்க மனிதர்கள் உண்டு, இன்பத்துல பங்கெடுக்க மனிதர்கள் உண்டு, நஷ்டத்துல பங்கெடுக்க மனிதர்கள் இல்லை, கஷ்டத்துல பங்கெடுக்க மனிதர்கள் இல்லை. நன்றாக பணபலத்தோடு, கனத்தோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு இருந்தா நம்ம பக்கத்துல ஆட்கள் இருப்பாங்க, எப்போது நம்ம இடத்துல பேசி கொண்டிருக்க விரும்புவாங்க, நம்முடைய அன்புக்கு அவர்கள் ஏங்கி கொண்டிருப்பாங்க. ஆனா நாம் குறைவுகள் இருக்கும்போது மனிதர்கள் நம்ம பக்கத்துல வரவே மாட்டாங்க. ஆனா அந்த நேரத்திலையும் நிறைய பேர் யாருடைய உதவியதான் தேடணும். இல்லாம இருக்கும்போது யாருடைய உதவியை தேடி நீங்கள் பழகணும். நான்லாம் படலாம். எனக்குள்ள ஒரு கொள்கை உண்டு, எந்த காரியத்திற்கும் எந்த மனிதனையும் தேடக்கூடாது. அதுக்காக மனிதன் அசட்டை பண்ணுறது இல்லை. மனிதர்களை மனிதர்களா மதிக்கணும், யாருக்கு என்ன மதிப்பு கொடுக்கணுமோ மதிப்பு கொடுக்கணும். ஆனால் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும்
அந்த வானத்தை பூமி உண்டாக்கின தேவனுடைய பாதபிடத்திலே கடந்து போய், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நாம மனப்பூர்வமாக ஜெபித்தால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாக வந்து கேட்பார். இவன் இந்த யாவேஸ் இந்த வாலிப நாட்கள் ரொம்ப சங்கடப்பட்ட வாலிப நாட்கள் என்பது மனுஷன் ரொம்ப அனுபவிக்க துடிக்கிறதான கைதப்பட்டன. வாலிப வயது ஆக ஆக இந்த உலகத்தை நல்லா அனுபவிக்கணும், எல்லாரோட நல்லா இருக்கணும், நம்ம நல்ல சந்தோஷமாக இருக்கணும். இந்த வயதுல ஒரு மனுஷனுக்கு துக்கம் இருந்தால் அவன் எப்படி இருந்திருப்பான், எவ்வளவு சங்கடப்பட்டு கொண்டிருந்திருப்பான். ஒரு நேரம் அவனுக்கு நிம்மதியே இருந்திருக்காது. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில நிம்மதி கட்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த நிம்மதியெல்லாம் எங்கே இருக்கிறது, எங்கே கிடைக்கிறது சொல்லி அநேகருக்கு தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய வருத்தம் எதுவா இருந்தாலும் என்னிடத்துல வாங்க, உங்க வருத்தத்தை நான் மாற்றுவேன். ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் சொல்ற ஜெபம் பண்ணணும், ஜெபத்தை ஆனால் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமான வேதம் சொல்கிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. எலியா தீர்க்கதரிசியினுடைய நாட்களில் இந்த எலியா தீர்க்கதரிசி ஜெபித்தது கொஞ்ச நேரம் தான் ஜெபித்தான். ஆனா அந்த ஜெபத்திற்கு முன்னாடி அவன் செப்பனிடப்படுவதற்கு அவன் பயன்படுத்தினதான நேரங்கள் வந்து நிறைய, அவன் பட்டதான பிரயாசங்கள் வந்து நிறைய. அவன் பலிபீடத்தை என்ன செய்தான், செப்பனிட்டான். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, நிறைய பேர் மணிக்கணக்காக ஜெபிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தைகளை மட்டும் என்ன செய்கிறது இல்லை, கேட்கறது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை மீறுகிறது நம்முடைய வாழ்க்கையில பெரிய கஷ்டங்களை வந்து கொடுக்கிறதாக இருக்கும். நீங்க வேதாகமத்தை திறந்து இந்த பகுதியை நீங்க வந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, சாமுவேலுடைய புத்தகத்துல ஒரு வேத பகுதி உண்டு. வாசிங்கள் 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. முதலாவது 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றாங்க. என்ன சொல்லப்படுறது, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு என்ன ஆக்கணும், நேராக்கணும். நம்முடைய இருதயம் எல்லாம் இன்றைக்கு கர்த்தருக்கு நேராக இல்லை. காலமெல்லாம் நம்ம உழைக்கிறோம், காலமெல்லாம் கஷ்டப்படுறோம், காலமெல்லாம் நம்முடைய எண்ணமெல்லாம் பணம் பொருள் வருங்காலத்தை குறித்தான் இருக்கு. ஆனால் ஆண்டவரை தேடுவதற்கு நம்முடைய சிந்தையை கர்த்தருக்கு நேராக்குவதற்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை சொல்லுவாங்கள்ல, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஆண்டவர் ஜீவனையும் சுகபலனையும் ஆரோக்கியத்தையும் தந்தால் மட்டும்தான் வேலை செய்ய முடியும். உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதான அடியனுக்கு இந்த வார்த்தை பேசினபடினால்தான் நான் ஊழியத்திற்கே வந்தேன். நல்ல வேலைக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது, வாய்ப்புகள் வாசல்கள் எல்லாம் வேலைக்கு திறந்திருக்கும் போது, நான் என்னுடைய மாம்சீகத்தில் நினைக்கிறேன் நல்ல வேலை வந்து கிடைத்திருக்கிறது, போய் நன்றாக வந்து நம்ம வேலை செய்து ஜனங்கள் மத்தியிலே உறவுகள் மத்தியிலே முன்னேறி நம்ம மேன்மை அடைந்து விடலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறேன். அப்போதான் ஆண்டவர் பேசுறாரு, நீ ஊழியத்திற்கு என்று சொல்லி ஒப்பு கொடுக்கப்பட்டவன். என்னுடைய தகப்பனர் இருக்கிற வரைக்கும் சொல்வாரு, 3 முறை இவன் வந்து மரித்து போய் இவனுக்கு என்ன வந்திருக்கிறது. ஒரு நேரம் பரப்பாடியில் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிலாம் அந்த காலத்தில் ஊழியம் செய்திருக்கிறாங்க. இப்பெல்லாம் அப்படி ஊழியம் செய்யறவங்க ரொம்ப கஷ்டம். பரப்பாடியில் ஊழியம் நடந்து கொண்டிருக்கு. அப்போ சைக்கிள் தான், அப்போ ஃபோன் கிடையாது, டெலிஃபோன்லாம் உடனே பண்ண முடியாது. அப்போ பரப்பாடியில் அப்போ வந்து கிறிஸ்தவங்க கிடையாது, தெருவாக தான் ஊழியம் செய்யணும். இப்போல்லாம் ஊழியங்கள் டீசெண்ட் ஆயிடுச்சு.
அந்த காலத்தில் ஊழியக்காரனாலே தெருவா தான் அலைஞ்சு யாரை பற்றி சொல்லணும்? ஆண்டை பற்றி சொல்லணும். அப்போ ஒரு செய்தி போகிறதுங்கிறது ஒரு நபர் சைக்கிளில் போய் சொல்கிறாங்க, உங்கள் மூத்த பையன் வந்து இறந்து விட்டான் என்று சொல்லி சொல்கிறாங்க. என்ன, உங்கள் மூத்த பையன் வந்து என்ன செய்தான்? உங்கள் மூத்த பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்போது ஒரு 1.5 வயசோ 2 வயசோ இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க சொன்னாங்களாம், இறந்தவன் இறந்துட்டான். அவங்க சொன்னாங்களாம், இந்த காலத்தில் ஊழியஞ்சவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க, இறந்தவன் இறந்துட்டான், நான் இப்போ போன உடனே என்ன உயிராக வரப்போகிறது, நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து முடித்து கொண்டு போய் நான் அடக்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவு டைம் வந்து குறித்திருந்தாங்களோ அந்த ஊழியத்தை எல்லாம் செய்து விட்டு வீட்டுக்கு வருகிறார்கள். நான் உயிர் பெற்று விட்டேன். ஹல்லேலூயா. இதே மாதிரி ஒரு முறை அல்ல 3 முறை வந்து எனக்கு உயிர் வந்தது என்று சொல்லி என்னுடைய தகப்பனார் வந்து சாட்சி சொல்லியிருக்கிறார். அப்போ வளர்ந்து வரும்போதே என்னுடைய தாயார் என்னுடைய தகப்பனார் சொல்லிட்டே வர்றாங்க, நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவன், நீ என்ன செய்யணும்? நீ ஊழியம் செய்யணும். நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நீ ஊழியம் செய்யணும். ஆனால் எனக்கும் ஊழியத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அடுத்த ஊழியம் என்றால் எனக்கு ரொம்ப கசப்பு. ஏன் கசப்பு என்றால், நமக்கு ஆண்டவர் நல்ல திறமையை தந்திருக்கிறார், நல்ல கையை தந்திருக்கிறார், காலை தந்திருக்கிறாரு. நாம மற்றவர்களுக்கு ஊழியத்தை செய்து அவர்கள் தருகிற காணிக்கையை வாங்கி சாப்பிடணுமா? இது நல்லதில்லையே அப்படின்னு என்னுடைய மனசு வந்து ஒத்துக்கிடல. இதற்காகவே நான் ஊழியத்துக்கு வராமல் இருந்தேன். 4 பேர் வந்து காணிக்கைன்னு சொல்லி தருகிறத வாங்கி நம்ம பிழைப்பு நடத்தக்கூடாது என்பதற்காகவே நான் ஊழியத்துக்கு வராமலே இருந்தேன். ஆனால் கடைசியில் ஆண்டவர் சொன்னார், ஒரு விபத்து ஏற்பட்டது, நல்ல வேளை கால் முடியலை, 2 வாரம் வந்து பெட்டில் இருந்தேன். ஆனால் காலில் வேறு எந்த ஒரு பாதிப்பும் வந்து வரல. அதற்கப்புறமாக வேலைக்கு எனக்கு வாய்ப்பு வந்த உடனே ஆண்டவர் சொன்னார், வேலைக்கு போயிடுவ, நான் விட்டாதான் உன்னால் வேலை செய்ய முடியும். அந்த ஒரு வார்த்தைக்கு பயந்து போய் தான் இன்னைய வரைக்கும் நான் இதை செய்துட்டு இருக்கிறேன். இன்னைய வரைக்கும் அந்த ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ சில நேரங்களில் இந்த ஊழியத்தில் நான் ரொம்ப மன திருப்தி அடைகிறேன். சிலருக்கு ஆண்டவர் நம்ம மூலமாக கொடுக்கிறதான விடுதலை, நம்ம மூலமாக கொடுக்கிறதான மனம் திரும்புதல். ஒரு நபர் வந்து மனம் திரும்பும் போது அது ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. கோடி ரூபாய் கொடுத்தாலும் அப்படி ஒரு மகிழ்ச்சி வராது. ஏனென்றால் ஒரு ஆத்மாவை அவ்வளவு லகுவாக சாத்தானுடைய கையில இருந்து ஒருவனால் மீட்டு விட முடியாது. அந்த ஆண்டவருடைய பலன் ஒத்தாசை இருந்தால் மட்டும்தான் ஒரு நபரை மீட்டெடுக்க முடியும். அந்த மீட்பை என் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிறார் என்னும் போது அதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. அந்த ஒரு சந்தோஷத்தினாலதான் தொடர்ந்து மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய ஊழியத்தை வந்து செய்து வருகிறேன். அப்போ இன்றைக்கு நிறைய பேருடைய சிந்தை எதற்கு நேராக இருக்கிறது? பணம், பொருள், வேலை, உயர்வு, கனம், இவைகள் மேலேயே வந்து இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இவைகளை எல்லாம் நான் உனக்கு வந்து என்ன செய்வேன்? தருவேன். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடு உட்கார செய்கிறது யார்? ஆண்டவர். இப்போது எத்தனையோ பேர் ஆண்டவர் உயர்வாக வைத்திருக்கிறார். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்க உயர்வை குறித்து நீங்க சிந்தித்து பார்த்திருக்கீங்களா? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இப்போ இருக்க உயர்வை குறித்து சிந்திச்சு பார்த்திருப்பீங்களா? இல்லை. தகுதி இல்லாத நமக்கு ஏற்ற நேரம் வரும்போது, ஏற்ற வேலை வரும்போது ஆண்டவர் நம்மீது அன்பு கூர்ந்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி வந்து வைத்திருக்கிறார், கனத்தை தந்திருக்கிறார். இது யாரால் வந்தது? ஆண்டவரால் வந்தது. ஆனால் நம்முடைய சிந்தை முழுவதும் அந்த சிந்தையாகவே இருந்தால் ஆண்டவரை நாம் சரியான விதத்தில் தேடவே முடியாது. வாரத்தில் 6 நாள் நாம நமக்கென்று வாழ்ந்து வருகிறோம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவருக்கென்று கொடுப்பதற்கு நமக்கு எப்படி இருக்கிறது? கஷ்டமாக இருக்கிறது. இந்த ஒரு நாளை நம்ம சந்தோஷமாக ஆண்டவருக்கு கொடுக்கணும், மனப்பூர்வமாக வந்து ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஏதோ போக வேண்டியது இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை போகலன்னா பாஸ்டர் கேட்பாரு, கிறிஸ்தவங்களா இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் பேர் போட்டுட்டு வரணுமே. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய இடங்களில் பிரதானமான ஆராதனையெல்லாம் விரும்புறது இல்லை. நம்ம சபையில் ஒரு ஆராதனை, சில இடங்களில் எத்தனை ஆராதனை? நிறைய இடங்களில் எந்த ஆராதனை திரும்ப நிரம்பி வழியுது?
காலையில் 5லேருந்து 6 வரைக்கும் 1 மணி நேரம் போன மாதிரி தெரியும், அந்த மாதிரி தெரியும். நான் கேட்டால் நான் கோயிலுக்கு போய் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இவருடைய மனதுக்கு திருப்தி. பிரதான ஆராதனை எத்தனை மணி நேரம் நடக்கும்? 3 மணி நேரம் நடக்கும். ஆனால் அந்த பிரதான ஆராதனையில் இருக்கிறது தான் ஆத்மாவிற்கு நல்ல மன திருப்தியாக இருக்கும். ஆத்மா வாழ நினைக்கிறவங்கெல்லாம் அந்த பிரதான ஆராதனைக்கு தான் போகிறாங்க. ஆனால் நிறைய பேர் அந்த காலையில் 1 மணி நேரம் போயிட்டு மற்ற நேரமெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியதான வேலைகளில் இவருடைய விருப்பப்படியே நடக்கிறாங்க. நீங்கள் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினால் அவர் உங்கள் விருப்பத்தை நீங்கள் நினைப்பதற்கு மேலாக வந்து நிறைவேற்றுவார். நீங்கள் ஒருவேளை சிறிதான ஆசீர்வாதத்தை நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை தருவார். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் என்றால் எந்த மனிதனும் எந்த சாத்தானும் எந்த ஒரு சக்தியும் அதை தடை பண்ண முடியாது முடியாது முடியாது. ஆனால் இன்னைக்கு அநேக ஜனங்களும் சொல்றாங்க, எனக்கு விரோதமாக இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க நினைச்சது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. நீங்கள் ஆண்டவர் நினைத்ததை நீங்கள் செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்கள். மனுஷன் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற ஆண்டவர் விடவே மாட்டார். நாம் ஜீவனுள்ள தெய்வத்தை வந்து சேவிக்கிறோம். அவர் நம்முடைய மாம்ச கண்களுக்கு தெரியாவிட்டாலும் அவர் நம்மோடு கூட தான் வந்து இருக்கிறார். அவர் நம்மோடு கூட வந்து இருக்கிறபடினால் அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். எத்தனை பேரோட ஆண்டவர் இருக்கிறார்? சந்தேகத்துக்கு போல இருக்க முழு தெய்வம் இருக்கு. ஆண்டவர் பார்க்கணும். ஆண்டவர் இருக்கிறார்களா உங்களோட? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? இருக்காரு பாஸ்டர்னு சொல்ல தெரியல, சொல்ல தெரியும். ஆண்டவர் இருக்கிறார் என்பதை சொல்ல சொல்ல தெரியணும். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறது எப்போதும் தெரியாதுதான், உங்களுக்கும் தெரியாதுதான், மற்றவர்களுக்கும் தெரியாதுதான். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை. அந்த நம்பிக்கையை ஆண்டவர் சில வேளைகளில் அப்படியே படம் போட்டு காட்டுவார். நான் உன்னோடு இருக்கிறபடினால தான் உனக்கு இந்த பாதுகாப்பு இருக்கிறது. நான் எத்தனையோ விபத்தை சந்தித்ததான நபர், எத்தனையோ விபத்தை சந்தித்ததான நபர். நான் ஆண்டவரை தேடாத நேரத்திலேயே சாத்தான் என்னை தொட முடியலை. ஆனால் அந்த நாட்களில் நான் வந்து ரொம்ப மாம்சம மனசு விரும்பின வழிகளில் தான் வந்து நடந்தேன். ஆனால் அநேக விபத்துகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது. 2 முறை வந்து நான் கரண்டில் வந்து அடிபட்டிருக்கிறேன். ஆனால் தன்னை அறியாமல் ஆகும்போது முடிஞ்சேன்னு சொல்லி தான் கீழே விழுந்தேன். யார் பக்கத்தில் இல்லை. சில அதிக கரண்ட் எடுக்கிறதான எந்த உபகரணமாக இருந்தால் அந்த ஷாக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கிரைண்டர், அயன் பாக்ஸு, அப்புறம் வந்து இன்னும் அதிகமான கரண்ட் எடுக்கக்கூடியதான எந்த ஒரு உபகரணமாக இருந்தாலும் அதில் வருகிறதான கரண்ட் அதிகமாக இருக்கும். நான் அடிப்பட்டது அயன் பாக்ஸ் கரண்ட். யாருமே இல்லை, யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் அப்படியே கரண்ட் பிடிச்சி நல்லா பிடிச்சி விடலை. கரண்ட் என்னை விடவே இல்லை. பிடிச்சி தன்னை அறியாமல் கீழே சாயிறேன். முடிஞ்சது, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு எனக்கு ஒன்றுமே தெரியலை. என்ன தெரியுமா நடந்துச்சு? அயன் பாக்ஸ் ஒயர் அத்துது. பிளக்கோடு தான் இருக்குது. அயன் பாக்ஸ் ஒயர் அத்துது. யார் அத்ததோ? யார் தான் அத்தா? யார் தான் அத்தா? ஆண்டவர் தான் அத்துட்டாங்க. இதை மாதிரி இன்னொரு நேரம் கரண்ட். இதெல்லாம் வந்து ஹெவி வோல்டேஜ். ஒரு நேரம், அதாவது சில காரியங்களை நினைக்கும் போது ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மளை வந்து பாதுகாத்து இருக்கிறார். எனக்கு இந்த எலக்ட்ரிக்கலில் கொஞ்சம் அனுபவம் உண்டு. எனக்கு அழுக வருவது நினைக்கும் போது, பொதுவாக இந்த ஏரியாவில் கரண்ட் போச்சுன்னா முன்பு உடனே வந்து போடணும்னா நான் தான் போய் போடுவேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு நாள் நான் போனேன், போய் ஆஃப் பண்ணலை. கரண்டை வந்து நான் ஆஃப் பண்ணலை. போகும்போது ஒரு முக்கியமான நபர் என்ன பேச்சு கொடுத்தார். அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு ஆஃப் பண்ண ஞாபகத்தில் மேலே ஏறிட்டேன். அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன். பேச்சு கொடுத்துட்டு பாதி தூரம் மேலே ஏறிட்டேன். ஆஃப் பண்ணலை. ஆஃப் பண்ண ஞாபகத்தில் மேலே ஏறிட்டேன். அப்போது தான் அந்த நபர் சொன்னார். அந்த நபர் தான் எனக்கு தேவைப்படும். அந்த நேரத்தில் முதல்ல எமனா வந்த மாதிரி வந்தவர்
அவர் மூலமாகவே ஆண்டு பேசி என்ன கரண்ட் ஆஃப் பண்ணாமல் மேலே ஏறினார். அன்னைக்கு போனது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில். இது நமக்கடாத வேலை. ஆண்டு ஒரு எச்சரிப்பை கொடுத்துருக்கார், இனிமேல் அந்த பக்கத்தில் போகவே கூடாதுன்னு சொல்லி. அன்னைக்கு என்னை யார் பாதுகாத்தா? என்ன யார் பாதுகாத்தா? அன்னைக்கு மட்டும் அந்த நபர் சொல்லலைன்னா ஹெவி வோல்டேஜ் அல்லவா, டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஹெவி வோல்டேஜ் அல்லவா, அது பாதுகாப்பு. 2 முறை நீச்சல் தெரியாத நேரத்தில் குளத்தில் நடுவில் மாட்டிக்கொண்டேன். எப்படி மாட்டினேன்? ஒரு நேரம் வந்து இந்த பிள்ளைங்கள் எல்லாம் நீச்சல் தெரிஞ்சவங்க அந்த வாழையை பிடிச்சிட்டு வந்து போவாங்க. வாழை மரத்தை வெட்டி போட்டு அந்த வாழை மரம் மதக்கும் அதை பிடிச்சிட்டு போவாங்க. நான் பிடிச்சிட்டு போனேன், ஸ்லிப் ஆகிட்டு வாழை என்னை விட்டு போகிறது. நீச்சல் தெரியாது, ஸ்லிப் ஆகிட்டு வாழை வந்து என்னை விட்டு வெளியே போயிடுச்சு. நானும் தத்தளித்து எட்டி பார்க்குறேன், எனக்கு பிடி கிடைக்கவே இல்லை. நான் கையை போட்டு அடிக்க அது அந்த தண்ணி ஸ்பீடில் தண்ணி தான் போயிட்டு இருக்கிறபடி என் பக்கத்தில் வந்துருக்கிறேன். பக்கத்தில் 1-2 பேர் இருக்கிறவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இவன் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காங்க. நானும் உயிருக்கு எதுக்கு போராடிட்டு இருக்கிறேன்? நானும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறேன். பயங்கரம் யாருக்குமே தெரியல. ஆனால் நான் போராடி கொண்டிருக்கிறது யாருக்கு தெரிஞ்சிருக்கு? ஆண்டவருக்கு தெரியல. என்னை தூக்கி கொண்டு கரையில் கொண்டு விட்டார். அப்போ வாழ்க்கையில் முன்னேறணும், பணத்தை சம்பாத்தியம் பண்ணணும், பொருளை சம்பாத்தியம் பண்ண நினைக்கக்கூடியதான வேலைகள் எல்லாம் இது எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வருகிறது. இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வருகிறது. அன்னைக்கு போயிடலாம், இப்போ போயிருப்பாய் அல்லவா? இன்னைக்கு நான் உன்னை வந்து ஜீவனோடு வைத்து அநேக ஜனங்களுக்கு பயன்படுத்துகிறேன் என்றால் அது என்னுடைய கிருபை தான். அந்த கிருபைக்காக நீ நிற்கணும், அந்த கிருபைக்காகவே நீ வாழணும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறபடினால்தான் பணத்தின் மேல பொருள் மேல சிந்தை இல்லாமல் ஆத்துமாக்கள் மேலேயே இப்போது நான் ஆண்டவரிடத்துல கேட்கிறது அதுதான். நான் ஆண்டவரிடத்துல கூட நான் இப்படி கூட கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே ஒருவேளை நான் பெரிய பணக்கார ஊழியர்காரனாக இருப்பது உமக்கு சித்தம் இல்லாத பட்சத்தில், நான் பணக்கார ஊழியர்காரனாக இருப்ப உமக்கு சித்தம் இல்லாத பட்சத்தில் பணக்கார விசுவாசிகள் வேண்டாம், ஏழை ஆட்களையாவது கொண்டு வாருங்க, ஏழை ஆத்மாக்களையாவது நான் மீட்க எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு ஜீவனை தந்த அந்த ஆண்டவருக்காக நான் அநேக ஆத்மாக்களை மீட்டு எடுக்க வேண்டும். ஏழை ஆத்மாக்கள் கூட எனக்கு போதும். ஆண்டவர் ஏழைகளை தான் அதிகமாக நேசித்தார். ஆண்டவரை நான் ஏழைகளை நேசிக்கிறேன், எனக்கு ஆத்மாக்களை தாருங்கள் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்துல ஆத்மாவுக்காகத்தான் நான் மன்றாடி கொண்டே இருக்கிறேன். என்னுடைய வாழ்நாட்களிலே பெரும்பகுதி ஊழியத்தில் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்னும் எவ்வளவு நாள் ஆண்டு வைத்திருக்கிறது தெரியவில்லை. ஆனால் என்னால் இயன்ற வரைக்கும் தீவிரமாக ஊழியத்தை செய்து ஆத்துமாக்களை என்ன செய்யணும், ஆதாயம் பண்ணணும். இது ஊழியம் செய்கிற எங்களுடைய எண்ணம். விசுவாசிகளாக இருக்கிறதா உங்களுடைய எண்ணம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வேலை செய்ய தான் செய்யணும், வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லலை. பணத்தை நல்லா சம்பாத்தியம் பண்ணுங்க, எல்லாரோட நல்லா உழைங்க, எல்லாரோட நன்றாக இந்த பூமியில ஜீவனம் பண்ணுங்க. இது ஆண்டவர் வந்து விரும்புகிறார். ஆனால் உங்களுடைய சிந்தை எப்போது யாருக்கு நேராக இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு நேராகவே இருக்க வேண்டும். வேதம் சொல்றது அல்லவா, கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பாடுபட்டு பிரயாசப்பட்டு சேர்த்தாலும் அனுபவிக்க ஆண்ட சக்தியை தரலன்னா, நான் சொல்லலாம் அடிக்கடி, பணம் இருக்கும், கார் வாங்கிடலாம், ஆனால் கார் ஓட்ட யார் சக்தி தரணும்? நான் இப்போ நினைக்கிறேன், என் வயதுள்ள நிறைய பேருக்கு கார் ஓட்ட முடியாது. ஆனால் கார் ஓட்டுவதற்கு நல்ல பலவீனமான நேரத்திலையும் கூட ஊழியத்தின் நிமித்தமாக கார் ஓட்டுவதற்கு ஆண்டவர் நல்ல காலையும் கையும் என்ன சேர்க்க தந்திருக்கிறார். என்ஃபீல்டு வந்து இருக்கலாம், ஆனால் ஓட்டுவதற்கு ஆண்டு என்ன தரணும்? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, ஒருவன் என்னை இச்சித்தால் அவனுக்கு கிடைக்கிறது, ஆனால் அனுபவிக்கும் சக்தியை மட்டும் அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்யல, கொடுக்கல. அதை குறி சொல்லப்பட்டிருக்கிறது, இது கொடிதான ஒரு நோய். ஆண்டு உங்களுக்கு குறைவாக தந்திருந்தாலும் அதை அனுபவிக்கத்தக்கதான சக்தியை தந்திருக்கிறாரா? யாருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கணும்னா நம்முடைய சிந்தை கர்த்தருக்கு நேராக்கப்பட வேண்டும்.
சில வேளைகளிலே ஆண்டவர் ஏன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஏன் வந்து அமைதியாக இருக்கிறார்? ஆண்டவர் எப்போதுமே உங்களுடைய சரீரத்தை நேசிக்கிறதை விட உங்களுக்கு உள்ளே இருக்கிறத ஆத்மாவை தான் அதிகமாக நேசிக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் உங்களிடத்தில் வைத்திருக்கிறத அன்பு நித்திய அன்பு. மனிதர்கள் வைத்திருக்கிற அன்பு நித்திய அன்பு கிடையாது. நித்திய அன்பு என்பது இந்த உலகத்தோடு உங்களை விட்டு விட்டு போகிறதன் அன்பு இல்லை. நித்திய காலமாக அவர் உங்களை அவரோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறபடியினால் உங்களுடைய ஆத்மாவிலே மாற்றம் வரும்படியாக சில காரியங்களிலே கொஞ்சம் தாமதமாக வந்து இருக்கிறார். சில நேரங்களிலே நாம் ஆண்டவருக்கு வாக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஆண்டவரை நான் உமக்காக வாழ்வேன் வாக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அப்ப ஜெபம் கேட்கப்படும். சில வேளைகளில் ஆண்டவரை நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் வாக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். சில வேளைகளில் ஆண்டவரே நான் ஆராதனைக்கு ஒழுங்கா போய் வாக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவரே நான் வாரத்துல ஒரு நாள் உபவாசம் இருந்து தேசத்திற்காக ஜெபிக்கிறேன் வாக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. சில வேளைகளில் ஆண்டவரே நீங்க என்னை எவ்வளவு நன்மை செய்து வைத்திருக்கிறீங்க, நான் 4 பேருக்காயின்னு யாரை பற்றி சொல்லணும்? தேடி பேரும் சொல்லலாம். சகோதரி சிலருடைய பேரை சொன்னாலே சாத்தான் புரிய வைக்கலாம். அவங்க இன்னைக்கு இல்லைக்கு வரல. இந்த சகோதரி சொல்லுவாங்க, நான் யாரை பார்த்தாலும் அவங்க கதையை கேட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் என்னுடைய ஏமையெல்லாம் என் இதயத்தில் ஏமையெல்லாம் என்ன இருக்குன்னா ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தையாய் இவங்க மைண்டில் அதுக்கு வாய்ப்பு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்க ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும்போது இயேசு பெரியவர், இயேசு வல்லமை உள்ளவர், இயேசு உங்களுக்கு உதவி செய்யணுன்ற வார்த்தையை போட்டதுக்கு பிறகுதான் எனக்கு எப்படி இருக்கும்? மன நிம்மதியாக இருக்கும். அவர் எனக்கு ஒரு காரியம் என்னுடைய இருதயத்தில் நிகழும். ஆண்டவரை தேடாத ஜனங்களை பார்த்துட்டேன்னா, ஆண்டவரை தேடாமல் விக்கிரகாரதனைக்காரங்களாக இருக்கிறவங்கள பார்த்துட்டேன்னா எனக்கு வீட்டில் போய் என்ன வரும்? என்ன வரும்? அழுக வரும். நான் அழுவேன், தேம்பி தேம்பி அழுவேன். என்னை அறியாமலே அழுக வரும். இப்படியெல்லாம் ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களே. ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு குறையுமே வைக்கல. அவங்களுக்கு ஒரு குறையுமே வைக்கல. அவன் கணவன் வந்து வெளிநாட்டில் இருக்கிற சம்பாத்தியம் பண்றார், ஒரு குறையுமே வைக்கல. சரீரத்தில் சுகம் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவனுடைய இருதயம் எப்போதுமே ஜனங்கள் யார் அறியணும்? ஆண்டவர் அறியணும். ஆனா இன்னைக்கு இதெந்த எண்ணெல்லாம் இல்லாம நாம கிறிஸ்தவர்களாக வந்து இருக்கிறோம், சபையில கடந்து வருகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை வேலைகளிலே அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை காட்டி எத்தனை நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிறார். அதையெல்லாம் நீங்கள் மறந்து போய்விட்டீர்களே. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வெறுப்பதற்கான ஒரு காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆண்டவரால் அன்பு கூறப்பட்டதான வம்சம் ஜாதி இந்த பூமியில யாருமே கிடையாது. ஆனால் அவர்களை போல ஆண்டவருடைய கோபத்திற்கு ஏதுவானவர்கள் யாருமே இல்லை. ஏன் தெரியுமா? அவ்வளவு கோபப்பட காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஆத்மாவை ஆண்டவர் ரொம்ப வந்து நேசித்தார். அதே போல உங்களுடைய ஆத்மாவை நேசிக்கிறார். அதை ஆகவே தான் வேதம் சொல்கிறது, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எல்லாத்தையும் வாழணும். நீங்க வெளியே தெரிகிறது நீங்க இல்லை, உங்களுக்குள்ள ஒரு ஆள் உட்கார்ந்து, உங்களுக்குள்ள ஒரு ஆள் வந்து என்ன செய்யுது, அது உங்களுடைய பார்வைக்கு தெரியல. அதுக்கு பேர் என்னன்னா ஆத்மா, உள்ளான மனிதன். மரணம் என்பது ஒரு மனுஷனுடைய முடிவல்ல. மரணம் என்பது மனுஷனை வந்து அடுத்த நித்திய ஒரு வழிக்கு நேராக நடத்துகிறது தான். ஆனால் ஜனங்கள் நினைக்கிறாங்க இந்த மரணத்தோடு எல்லாம் போயிடும். எனவே நாம் அந்த உலகத்தில் ஆண்டவரை தேடணும். எதுக்காக தான் தேடணும்? நமக்கு நல்ல சரீர சுகத்துக்காக, பலத்திற்காக, பொருளாதாரத்திற்காக, பணத்திற்கு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், தருவேன்னு சொன்னாரா, தரமாட்டேன்னு சொன்னாரா? நீங்கள் என்ன தேடணும், ஒன்றும் கிடைக்காதுன்னு சொன்னாரா, கிடைக்குன்னு சொன்னாரா? இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் அவர் பின்பற்றின ஜனங்கள் அவரிடத்துல கேட்குறாங்க, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவோமே, பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்காது? என்ன தெரியுமா சொன்னாரு? என் நாமத்தின் நிமித்தம்
நீங்கள் எதை விட்டீர்களோ அதையெல்லாம் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுவீங்க. சிலர் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை தேடினால் உங்க குடும்பம் உங்களை பகைக்கலாம், உங்க உறவுகள் உங்களை பகைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், அவங்கள் பகைத்தால் பகைக்கட்டும். யார் நாமத்தின் நிமித்தமாக? இயேசுவினுடைய நாமத்தின் நிமித்தமாக. உறவுகள் உங்களை பகைத்தால் உங்களுக்கு ஒரு உறவு பகைக்கும். ஆனா ஆண்டவர் 1000 உறவு என்ன செய்யலாம். உடன் பிறந்த அன்பை விட கிறிஸ்துவின் அன்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்துவின் அன்புனா என்ன? கிறிஸ்துவின் அன்பை வந்து உயர்வை பார்க்காது, ஜாதியை பார்க்காது. உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க படித்தவங்க பணக்காரங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கிறிஸ்துவின் அன்பு ஒரு நபர் கஷ்டப்பட்டா அவர்களுக்கு போய் உதவி. இது எல்லாராலும் முடியாது. அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு நம்முடைய இந்தியாவில் மிஷினரிகள் மூலமாக வெளிப்பட்ட காரணத்தினாலே தான் இன்றைக்கு நாமெல்லாம் கிறிஸ்தவர்களாக வந்து இருக்கிறோம். அன்பு வந்து ஆண்டவர் மனிதர்களுக்கு கொடுத்தால்தான் அன்பு. மற்ற மனிதர்களுக்கெல்லாம் வருகிறதான் அன்பு. அது கிறிஸ்துவனுடைய அன்பு அல்ல. கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. என்னிடத்துல சொல்லுவாங்க சிலர், ஏன் பாஸ்டர் அவங்களுக்கெல்லாம் போட்டு உதவி செய்வீங்க? அவங்க என்ன பேச்சு பேசுறாங்க, உதவி செய்ய பேசுகிறது தெரிஞ்சாலும் அவங்க நின்ற அவமானங்களை ஏற்படுத்தினாலும் ஆனால் அவங்களுக்கு உதவி செய்யாமல் நம்மால முடியலை. ஆடு தான், நாய் தான். நம்மளை ஆட்டுக்குட்டியாக ஒன்று மாற்றி வச்சுருக்காங்க. நம்மளால் கடிக்க முடியலை, நம்ம சொல்லிட்டு கோபமாக இருக்க முடியலை. நமக்கு என்ன சுபாவத்தை தந்திருக்கிறார்? இந்த சுபாவம் யாரால் வருகிறது? ஆண்டவரால் வருவது. சரி, இந்த யாபேஸ் கேட்ட 4 காரியங்களை ஆண்டவர் என்ன செய்யணும்? இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? ஆசீர்வாதம் வருவதற்கு முன்னாடியே உங்களுக்குள்ள நீங்கள் சில தீர்மானங்களை எடுக்கணும். சில ஆசீர்வாதங்கள் வருவதற்கு முன்னாடியே அவங்க குடும்பத்தாரை எப்படி அசட்டை பண்ணலாம், அவங்க குடும்பத்தாரை எப்படி இன்சல்ட் பண்ணலாம், நான் பணக்காரனாவேன், நான் இவ்வளவு பெரிய ஆளாவேன், அவங்க முன்னாடி நான் இப்படி நடப்பேன், இப்படியெல்லாம் நீங்க வந்து தீர்மானம் பண்ணனா ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பது? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு முன்னாடியே ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், நான் ஆண்டவருக்காக வாழ்வேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், இந்த ஆசீர்வாதத்தை அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துவேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் முன்னாடியே நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் நீங்க கேட்டபடி உங்க பிள்ளைகளை வந்து ஆசீர்வதிப்பார். எதற்காக ஆண்டவர் உயர்வை கொடுக்கிறார்? எதற்காக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உயர்வை கொடுக்கிறார்? சிலருக்கெல்லாம் ஆண்டவர் உயர்வை கொடுத்து விட்டு ரொம்ப யோசனை பண்றார், ரொம்ப யோசனை பண்றார். பணம் இவர்களை எப்படி மாற்றுது? நல்லவர்கள் அல்லாதவர்களாக மாற்றி நினைக்கிறோம். தாழ்வில் இருந்து தான் உயர்ந்தீங்க. பரம்பரை பணக்காரங்க யாரும் இருக்கிறீங்க? நாங்கள் கேட்க பரம்பரையா இதுக்கு முந்தின சந்ததி பெரிய கோடீஸ்வரன் பாஸ்டர் எங்கள் தாத்தா இல்லை எங்கள் அப்பா இருக்கிறீங்களா? யாரும் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? ஆமாவே இல்லையா? இல்லை. இந்த ஜெனரேஷனில் ஆண்டு நம்மளை வந்து என்ன செய்யிருக்காரு? ஆசீர்வதிச்சு. உங்கள் நண்பர்கள் சிலர் ஆசீர்வதிக்கப்படலை, உங்கள் உறவினர்கள் சிலர் வந்து ஆசீர்வதிக்கப்படலை. ஆனால் ஆண்டு உங்களை ஆசீர்வதிச்சு. எதுக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு? அற்பமாக நினைப்பதற்கா? மற்றவர்கள் அற்பமாக நினைப்பதற்கா? நான் கேட்கிறேன். ஆசீர்வாதங்கள் வர வர தலை கீழே வர வேண்டும். ஆசீர்வாதங்கள் வர வர நாவினுடைய வார்த்தைகள் தாழ்மையாக பேசணும். இதுல கவனமாக இருக்கணும், இதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் தான் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இதுல ஜாக்கிரதை இல்லாமல் நான் பணக்காரன், நான் ஐஸ்வர்யவான், நான் நல்ல வேலைகள் உள்ளவன் என்பதனை எண்ணம் உங்களிலே வரும்போது நீங்கள் மற்றவர்களை அற்பமாக எண்ண ஆரம்பிக்கிறீர்கள், மற்றவர்களை அற்பமாக பேச ஆரம்பிக்கிறீர்கள். அன்றைக்கு எப்படி இருந்தீர்களோ அதே போலதான் உங்களுடைய எண்ணம் இருக்க வேண்டும், அதே போலதான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும், அதே போலதான் உங்களுடைய பேச்சு இருக்க வேண்டும். அப்போதுதான் ஆண்டவர் உங்களை எப்படி சந்தோஷப்படுவார்னா, இவர்கள் ஆசீர்வதித்தது நல்லதுதான். ஆண்டவர் மனசாக பற்றக்கூடாது.
இவங்களுக்கு போய் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குறோமே, என்ன செய்யக்கூடாது? நாடகத்தில் கேட்கறது தான், எவ்வளவு உயர்வு வந்தாலும் ஆண்டவரே, நான் தாழ்வில் இருக்கும்போது என் எண்ணம் என் பேச்சு எப்படி இருந்ததோ அப்படியே என்ன செய்யும். ஆண்டவர் இல்லாமல் நமக்கு ஏதாவது இருக்கா? ஆண்டவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அவர் தான் சிறியவர்களாக இருந்த நம்ம எடுத்து என்ன செய்யறேன். சுதபெல்லாம் இருக்கிறோம் அல்லவா? மருத்துவமனையில் போய் பாருங்க, எத்தனை பேர் சத்தம் போட்டு கிடக்கிறாங்கன்னு போய் பாருங்க. சுதபெல்லாம் ஆரோக்கியம் தந்திருக்கிறாரு. எத்தனை பேருக்கு பேச்சு வரல, வாய் இழுத்து போய் பாருங்க, தெரியும். நமக்கு வாய் நல்லா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நினைச்ச மாதிரியெல்லாம் பேச முடியாது. சிந்தை நல்லா தெளிவாக இருக்குன்னு சொல்லி நினைத்து சிந்தையில் அடுத்தவங்களை நம்ம அவமானமாலாம் எண்ணெல்லாம் கூடாது. எல்லா மனிதர்களும் தேவனுடைய பிள்ளைகள் தான். அவர்கள் உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ, ஏழையோ பணக்காரங்களோ, உயர்வானவர்களோ தாழ்வானவர்களோ, எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணனா ஆண்டவர் உங்களை எல்லாரோட இருந்து என்ன செய்வார்? என்ன செய்வார்? என்ன முடிக்கிறீங்க? ஆண்டவர் உயர்த்துவார். நினைங்க, யார் என்னை உயர்த்தணும்? நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், யார் என்னை உயர்த்தணும்? இயேசு, நீங்க என்னை உயர்த்தணும். மனிதர்கள் அல்ல. ஒரு சின்ன உதவியை சொன்னால் செய்தால் கூட வந்து என்ன செய்வான்? ஒரு நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க அவங்களுக்கு சபையிலுக்கான கைதுன்னு சொல்லணும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஏழைகளுக்குன்னு என்கிட்ட சேரீ எடுத்துருவாங்க. நம்ம அந்த சேரீ யார்கிட்ட கொடுத்துருக்குறோமோ அவங்ககிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இது நான் எடுத்து கொடுத்தாலும் 10 பேர் இருக்கிற இடத்துல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கடைசியில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவ எடுத்து கொடுத்தாலும் அந்த சேலை எனக்கு தராதான்னு சொல்லுவாங்க. அவங்க எடுத்து கொடுக்கறது யாருக்காக இல்லை, ஆண்டவருக்காக இல்லை. அவங்க எடுத்து கொடுக்கறது தன்னை 4 பேர் பெருசா நினைக்க வேண்டும் என்பதற்காக. வேதம் சொல்கிறது, வலது கை செய்வதை இடது கை ஆண்டவருக்கும் சரி ஏழைகளுக்கும் சரி, இந்த 2 காரியங்களையும் மற்றவர்கள் அறியாமல் இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் தருவார். இந்த 2 காரியங்களையும் ஜனங்கள் அறிந்து கொண்டு உங்களை மேன்மையாக பேசிட்டா நீங்க அதனுடைய பலனை அடைந்து தீர்ந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உங்களுக்கு ஆண்டவரால் பலன் கிடைக்கணும்னா நீங்க செய்கிறது ஆண்டவருக்கும் உங்களுக்கு மட்டுமே தெரியணும். அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு யாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். எவ்வளவு நம்ம உயர்வாக மாறினால், நம்முடைய தலை வான பரியந்தம் உயர்ந்தால், ஆண்டவர் அவ்வளவு கனத்தை தந்தாலும், ஆண்டவரே நான் ஒண்ணுமே சும்மா வாயில சொன்னாங்க, சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் செத்த நாயின்னு கேவலமாண்டேன். நான் அவர் லேச ஒரு வார்த்தையை பேசிப்பேன், லேச அவங்க சீண்டி பாருங்க, அவங்க செத்த நாயா அவங்க உயிருள்ள நாயான்னு தெரியும். வாயில் அல்ல. எங்க ஆரம்பிக்கிறேன்? ஆழ்மை எங்க ஆரம்பிக்கிறேன்? இருதயத்தில் ஆரம்பிக்கிறேன். உயர்வை நினைச்சே பார்க்காம ஒண்ணுமே கிடையாது. பணம் பொருள்லாம் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு ஒரு தலைவலி வந்துச்சுன்னா பணத்தை சும்மாடு கட்டி கொண்டு கொட்டினாலும் அந்த தலைவலி என்ன ஆகாது. 2 நாளைக்கு முன்னாடி டிவிஎஸ் ஃபவுண்டேஷன் ஒரு பெரிய டாக்டர் டிவிஎஸ் ஃபவுண்டேஷன் எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ண முடியும். திடீர்னு அவருக்கு என்ன அப்படின்னா, பிரெயினில் ஒரு டியூமர். அப்போ உயிர் படைப்பதற்காக அந்த டியூமரை அகற்ற வேண்டிய கட்டாயம். கட்டாயம். எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணலாம். அமெரிக்காவில் ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த கட்டியை அகற்றதற்கு பிறகு அவர் இருந்த இடத்தை விட்டு நகலவே முடியாது. அப்படியே ஒரு சிலை இருந்த மாதிரி உயிரோடு இருக்கிறவங்க தான் அப்படிதான் இருக்க முடியும். அவ்வளோ பணம் இருந்து எதற்கு நான் கேட்கிறேன். நம்மள ஆண்டு எப்படி வச்சிருக்கிறார்? நம்மள ஆண்டவர் என்ன செய்றார்? எப்படி வச்சிருக்கிறார்? நம்மளை அறியாமலே எத்தனையோ விதமான ஆபத்துகள், கொடிய வைரஸான நோய்கள்லாம் நம்ம தேடி நமக்கு தெரியாமலே ஆண்டவர்களெல்லாம் அழைத்து போட்டிருக்கிறார். எனவே தான் நாம் இன்றைக்கு திரகாத்திரமாக இருக்கிறோம். எனவே நாம் மேன்மை பெறட்ட ஒன்றே
ஒன்றுதான் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கிறேன். நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர், நான் ஒரு வாக்கியம் உள்ளவர். இதை எல்லாமல் நான் மேன்மையாக நினைப்பதற்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. யார் என்னை பேசினாலும் பேசட்டும், யார் என்னை அசட்டை பண்ணாலும் அசட்டை பண்ணட்டும், எனக்கு பணம் இருக்கிறது என்பதற்காக என்னால் முடியலனாலும் பணம் கொடுத்து ஆளை சேர்த்து நான் சண்டை போடுவேன். நமக்கு சண்டை யார் தான் போடணும்? அடுத்து சொல்ல, நீங்க சும்மா இருக்கிறது கஷ்டமா கேட்குறேன். சும்மா இருக்கிறது கஷ்டமா? சண்டை போடுறது கஷ்டம், சும்மா இருக்கிறது கஷ்டமா கேட்குறேன். ஆனால் நிறைய பேருக்கு சும்மா இருக்கிறது தான். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணியிருக்கிறாரா? எனக்காகலாம் ஆண்டு யுத்தம் பண்ணியிருக்கிறாரு. யுத்தம் பண்ணாத ஜனங்கள் அழிஞ்சிட்டாங்க அநேகர். ஆனால் அதை பார்த்து கொண்ட அநேகர் சொல்கிறாங்க, இவர் மந்திரவாதி. இவர் யாரா? இவர் யார்? பாஸ்டர். சமீபத்தில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும்ப்பா, இவர் மலையாளத்தில் போய் மந்திரவாதம் படிச்சுட்டு வந்துருக்கிறாரு. எங்கேயா? நமக்கும் மந்திரவாதிக்கும் சம்மந்தமே கிடையாது. மலையாளத்தில் போய் மந்திரவாதம் படிச்சுட்டு வந்து அவர் தொடையை கிழிச்சு வேர் வச்சிருக்கிறாரு. ஆண் அப்படின்னால எந்த பேயினாலும் இவர்கிட்ட வேறுனா என்னன்னு நமக்கு தெரியாது, மந்திரவாதம்னா என்னன்னு தெரியாது. ஒன்னே ஒன்று தெரியும். யாருக்கு தெரியும்? இயேசுவை தெரியும். அவர் ஏன் பக்கத்தில் இருக்கிறாரு அது தெரியும். என்ன நெருங்கினா ஆண்டு விட மாட்டார், அது வந்து தெரியும். சிலர் வந்து கொஞ்ச நாளுக்கு உட்கொவிப்பார். எதுக்கு தெரியுமா? நம்மளை பரிசோதனை பண்ணுவதற்காக. நம்ம சும்மா இருக்கிறோமா? நம்ம அமைதியாக இருக்கிறோமா? நம்ம தாழ்மையாக இருக்கிறோமா? தோற்றுவார் தோற்றட்டும், ஓட்டுவார் ஓட்டட்டும், என்னன்னாலும் ஒன்று பண்ணட்டும், நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த யாபேஸ் பண்ணின ஜெபத்தின்படி தேவனுடைய கரம் நம்மோடு கூட நான் சொன்னேன் அல்லவா, ஜெபத்தை கேட்கணும்னா ஆண்டவர் சொல்றதை என்ன செய்ய கேளுங்க. சிந்தை யாருக்கு நேராகட்டும்? கர்த்தருக்கு நேராகட்டும். நீங்கள் சிந்தையை மட்டும் கர்த்தருக்கு நேராக்கி பாருங்க, உங்கள் சத்துருக்களை யார் பார்த்துக்கொள்ளுவாங்க? யார் பார்த்துக்கொள்ளும்? உங்களை அடிச்சுக்கன்னு சொல்லுவாங்க, முடியாது. ஆண்டவன் நினைச்சால முடியும். படைத்தது ஆண்டவனாக இருக்கும்போது எப்படி ஒரு மனுஷனை அழிக்க முடியும்? ஆண்டவர் ஒப்பு கொடுத்தால் மட்டும்தான் முடியும். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறபடினால அவரை உங்களோடு கூட வைத்துக் கொள்ளுங்கள். யாரை விட்டாலும் சரி, யாரை விட்டுறாதாங்க, அவரை விட்டுறாதாங்க. அவர் சொல்றாரு, நீங்க என்னோடு இருந்தால் நான் உங்களோடு இருப்பேன். அவர் சொல்றாரு, நீங்க அவரோடு இருக்க தயாராக இருந்தால் அவர் உங்களை விடவே மாட்டார். எங்கப்பெல்லாம் அவர் உங்களோடு கூட வருவார். யாபேசுடைய ஜெபத்தை கேட்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்க வேண்டுமானால் உங்களுடைய பாவ பழக்க வழக்கங்கள், நிறைய தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இதயத்தில் இருக்கு. ஒன்று. இரண்டாவது, ஆண்டவருக்காக நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் சில இருக்கு. அதையெல்லாம் செய்வதற்கு என்ன செய்ய? ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் எல்லை விசாலமாக்குவா. என்ன செய்றீங்களோ, வேலை செய்றீங்களா, வேலை விசாலமாக்குவார். தொழில் செய்றீங்களா, தொழிலை விசாலமாக்குவார். வியாபாரம் செய்றீங்களா, வியாபாரத்தை விசாலமாக்குவார். ஊழியம் செய்றீங்களா, ஊழியத்தை விசாலமாக்குவார். எல்லா காரியங்களும் விசாலத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? விசாலத்தை கட்டளையிடுவார். அதற்கு அப்புறமாக கர்த்தருடைய கரம், ஆனாத கரம். ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். அப்ப அவரிடத்துல ஒரு மனுஷன் வந்து தெருவில் வைத்து வாக்குவாதம் பண்ணுகிறார். நீ சரியா ஊழியம் செய்யல, நீ சரியான ஊழியக்காரன் அல்ல, நீ வந்து ஆளை ஏமாத்துறவன், நீ வந்து பணத்தை பொருளெல்லாம் நீ வந்து சேர்க்கிறவன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு அவமானமா ஒரு நபர் பேசுறார். அவர் சிரிச்சுட்டே அப்படியா அதான் சிரிச்சுட்டே கேட்கிறார். இவருக்கு என்ன வரல? இவருக்கு கோபம் வரல, அறியாமல் பேசுகிறாரு, பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு தாமன்னு ஒரு வெடி சத்தம் கேட்டு, இந்த சத்தம் வந்தது. இந்த ஆள் அவர் கால் மாட்ட கிடக்கிறார். இந்த ஆள் ஒரு கால் மாட்ட கிடக்கிறார். இவர் பார்க்குறாரு, கால் மாட்ட கிடக்கிற அவர் முதுவை பார்க்குறாரு. 5 வரல அப்படி ஆள் அடித்த மாதிரி பட்டையாக கிடக்கு. 5 வரல கிடக்கு. இவர் அடிக்கவும் இல்லை, ஒன்றும் இது பண்ணவும் இல்லை. அந்த ஆள் அவர் காலை பிடிச்சிட்டு, நான் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் ஐயா,
உங்களோட ஆண்டவர் இல்லை சார், உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். நான் அவங்கெல்லாம் சொல்கிறத நம்பி நான் வந்து பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் எங்களை தூக்கி நினச்சி, சரி ஒன்றும் நீ கவலைப்படாத, நான் உன்னை மன்னிச்சுட்டேன், நீ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி அவரை எடுத்து தேய்ச்சினான். அதே தேவை நினச்சி பார்க்கணும், நடவடிக்கைகளை எடுத்து பார்க்கணும்.